ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு என்னை சுற்றி சேனல். இன்றைக்கி நாம் நண்டு கிரேவி அண்ட் ட்ரை கிரேவி எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போகிறோம். கடையிலேருந்து நண்டு வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. இப்போ அடுப்பில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 5-6 லவங்கம் போட்டுருங்க. அப்புறம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி போட்டுருங்க. பூண்டு கொஞ்சம் ஒரு பூண்டு அளவுக்கு, அதாவது ஒரு 15 பல்லு பூண்டு அளவுக்கு போட்டுக்குங்க. அப்புறம் 3 வெங்காயம் பெருசாக கட் பண்ணி போட்டுருங்க. 5-6 பச்சை மிளகாய். இப்போ இது வந்து லைட்டாக வதக்கிடுங்க. இது லைட்டாக வதங்கின உடனே தக்காளி ஒரு 4 தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்குங்க. எல்லாம் பொடியாக கட் பண்ணணும்னு இல்லை, எல்லாம் ஓரளவுக்கு பெருசாகவே கட் பண்ணி வதக்கினா போதும். அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இப்போ இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அப்படியே நல்லா வதக்கிடுங்க. ஒரு 50% அளவு வதங்கினா போதும். இது ரொம்ப அப்படியே இது ஆகணும், நைஸாக வதக்கணுன்ற அவசியம் இல்லை. 50% அளவு வதங்கின உடனே இதை வந்து தனியாக ஒரு ஜாரில் போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த சூடு ஆறின உடனே இது தனியாக இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். இதை வந்து நம்ம நண்டு கிரேவி சேர்க்கும் போது மிக்ஸ் பண்ணுவோம், அது அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் மறுபடியும் அடுப்பில் எண்ணெய் வச்சு கடுகு போட்டுட்டு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இது வதங்கின உடனே தக்காளியும் பொடியாக கட் பண்ணி, இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கின உடனே நம்ம க்ளீன் பண்ணி வைக்க சொன்னோம் இல்லைங்களா, அந்த நண்டு. இப்போ இதை நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நண்டை நம்ம இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா சேர்த்து லைட்டாக வதக்கணும். லைட்டாக வதங்கின உடனே இதுக்கு வந்து தேவையான மசாலா நம்ம கொஞ்சம் போடணும். அதனால் நான் வீட்டில் வந்து குழம்பு மிளகாய் தூளுன்னு நான் வச்சுருக்கேன். ஸோ நான் அதை போடுறேன். நான் வந்து அது 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு வந்து தனித்தனியாக இருக்குன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் அப்படி போட்டுக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. அப்புறம் அந்த நண்டு எல்லாமே முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. அந்த மிளகாய் தூள், உப்பு எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா கலக்கி விட்டு நண்டு முழுகிற அளவுக்கு விட்டுருங்க. இப்போ இது கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் வந்து நம்ம சொன்ன இல்லையா, வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் இஞ்சி பூண்டுலாம் அரைச்சோம்ல, வதக்கி வச்சது, அந்த கலவையை இதில் சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நண்டோடையும் அந்த ஆல்ரெடி நம்ம போட்ட மிளகாய் தூள், தண்ணி, இந்த கலவை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறப்பல நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு இப்போ இது நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இப்போ கொதிக்கும் போது ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் ஆர் 1 மினிட்ஸ் ஒன்ஸ் அப்பப்போ அது லைட்டாக அப்படியே திருப்பி போடுங்க. இதே போல் நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு, 15 to 20 மினிட்ஸ் போதும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா அப்பப்போ திருப்பி விட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உப்பு காரம் எல்லாமே நல்லா உள்ளே உரைச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ ஆனால் என்ன ஒன்று, அடிப்பிடிக்காமல் நல்லா பார்த்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ஸ்டேஜில் போடலாம். உங்களுக்கு வேணும்னா ஸ்டார்டிங்லேயும் போடலாம். பட் நான் இந்த லாஸ்ட்டில் தான் போடுவேன் கருவேப்பிலை கொத்தமல்லி. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் போடலை. கொத்தமல்லி மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டா நண்டு கிரேவி ரெடி. இப்போ வந்து நண்டு கிரேவியை இது வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி ட்ரையாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி ஆட்டம் வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கிரேவி ஆட்டம் இருக்கும். நான் ஃபுல் தண்ணியும் சுண்டுற அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ் போதும் நண்டு கிரேவி ரெடி ஆகிறதுக்கு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் விட்டு அந்த தண்ணியெல்லாம் சுண்டுறப்போல ட்ரை கிரேவியாக வேணுன்றதுக்காக ட்ரை கிரேவியாக நான் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் நண்டு கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.